எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மிகவும் பிரயாசப்பட்டு ஓடி ஓடி உழைக்கிறோம். எதற்குமே நமக்கு நேரமில்லை. மிகவும் விரைவாக எப்படியாவது சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஏறாது உழைக்கிறோம். அதிகமாக ஓவர் டைம் பார்க்கிறோம். மிகவும் பரபரப்பாக இந்த வேலை முடித்து அடுத்த வேலை இப்படி என்று சொல்லி அநேக வேலைகளை செய்து சம்பாதிக்க நாம் நினைக்கிறோம். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் உட்காருவதற்கு நமக்கு நேரமில்லை. ஆலயத்திற்கு செல்வதற்கு நமக்கு நேரமில்லை. எப்படியாவது சம்பாதிக்க வேண்டும், பிள்ளைகளை பராமரிக்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும், கார் வாங்க வேண்டும். இப்படியாக அநேக காரியங்களுக்காக நாம் ஓடி ஓடி உழைக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் ஒரு நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ஹோட்டலில் போய் நாம் சாப்பிட கடந்து சென்றோமானால் எல்லா ஹோட்டல்லையும் சாப்பாட்டிலே ஊறுகாய் கண்டிப்பாக வைப்பார்கள். நாம் சாப்பாடு வாங்கி சாப்பிடுகிறோமே அல்லாமல் ஊறுகாய் என்று சொல்லி நாம் கேட்பதில்லை. எனக்கு அன்பார்ந்தவனுடைய பிள்ளைகளை, சாப்பாடு கேட்டாலே ஊறுகாய் தானாக வந்துவிடும், தானாக வைத்து விடுவார்கள். அதே போல தான் எனக்கு அன்பார்ந்தவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடும்போது நிச்சயமாக இவைகளெல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். நாம் அதை ஆனால் மறந்து போகிறோம். ஃப்ரீயாக கிடைக்க வேண்டிய காரியங்களுக்காக நாம் ஓடி ஓடி உழைக்கிறோம். நம்முடைய எல்லா காரியங்களையும் அதனதன் வேலைக்கு தேவையான எல்லா காரியங்களையும் நம்முடைய தேவன் அனாதி காலத்தில் நம்மை தெரிந்து கொண்ட முதலே அவர் எல்லாவற்றையும் ஒழுங்கு செய்துவிட்டார். நம்முடைய வேலைகள், நமக்கு தேவையான வீடு, நமக்கு தேவையான காரியங்கள், பிள்ளைகளுக்கு தேவையான காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் ஒழுங்கு செய்துவிட்டார். ஆனால் அந்த ஒழுங்கு செய்த காரியங்களுக்காக மறுபடியும் நாம் தேவனுடைய சமூகத்துக்கு கூட கடந்து செல்லாமல் அந்த காரியங்களுக்காக வேகமாய் உழைக்கிறோம். எனக்கு அன்பார்ந்த என்னுடைய பிள்ளைகளே, அதிகமாய் சரியான நேரத்துக்கு சாப்பிடுகிறதில்லை, சரியான நேரத்துக்கு தூங்குகிறதில்லை. இப்படியாக நம்முடைய உடலையும் நாம் கெடுத்து வேலை பார்த்து அவற்றை சம்பாதிக்கிறோம் என்று சொல்லி நாம் நினைத்து கொள்கிறோம். எனக்கு அன்பார்ந்த நம்முடைய பிள்ளைகளே, மதிகேடான காரியத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக நம்மால் எதுவுமே செய்ய முடியாது. ஒரு வீடு வாங்குவதற்கோ ஒரு கார் வாங்குவதற்கோ எந்த காரியத்திற்கும் நம்மால் எதுவுமே செய்ய முடியாது. தேவன் நமக்கு வைத்திருக்கிறபடியினால் நாம் அவற்றை பெற்றுக்கொள்கிறோம். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, அதிகமாக உடலை கெடுத்து வேலை செய்யாதீர்கள், தூக்கத்தை கெடுத்து ஒவ்வொற்றையும் பார்க்காதீர்கள். என்ன நீங்கள் பார்த்தாலும் என்ன செய்தாலும் தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற காரியங்கள் மாத்திரமே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படினாலே தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நிச்சயமாக தேவனுடைய சமூகத்தில் உட்காருங்க. நேரம் கிடைக்கும்போதெல்லாம் வேதத்தை தியானித்து அவருடைய சத்தத்தை அறிந்து கொள்ள முயற்சி செய்யுங்க. அவருடைய இதய துடிப்பை அறிந்து அதற்காக ஜெபித்து அவருடைய இதய துடிப்பை அறிந்து செயல்படுங்க. நிச்சயமாக தேவன் அநேக காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார். பெரிதான காரியங்களை காண்பீர்கள். உங்களுடைய உடலை பேணி பாதுகாத்து கொள்ளுங்கள். ஏனென்றால் சத்துருவானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். அவனுடைய எண்ணமெல்லாம் எப்படியாவது தேவனுக்கு பிரியமாய் நடக்கிற பிள்ளைகளை ஏதாவது ஒரு விதங்களில் வேதனைப்படுத்த வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். அநேக தேவனுடைய பிள்ளைகளை நாம் பார்த்தோமானால் நல்ல ஊழியம் செய்வார்கள். ஆனால் அவர்கள் உடலில் அநேக
பிரச்சனைகள் காணப்படும். அதனால் தேவனுக்காக ஓட முடியாமல் காணப்படுவார்கள். எனக்கு அன்பான நம்முடைய பிள்ளைகளே, தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் இவைகள்தான். சரியான நேரத்துக்கு தூங்குங்க, சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க, சரியான அளவு வேலை செய்யுங்க, தேவனுடைய சமூகத்தில் சரியான நேரத்தில் உட்காருங்க. நிச்சயமாக நம்மை தேவன் கைவிடவே மாட்டார். அதிகமாக சம்பாதித்தும் அதிகமாக ஓடி ஓடி உழைத்தும் எதுவுமே நாம் கொண்டு போகிறதில்லை. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு செல்ல வேண்டும். கொஞ்சம் நம்முடைய மூதாதையருடைய வாழ்க்கையை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். எவ்வளோ ஓடி 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 உழைத்த அநேகர் இறுதி நாட்களில் சரியான உடல்நிலை சரியில்லாமல், சரியான சாப்பாடு இல்லாமல், எவ்வளவு சம்பாதித்தும் அவர்களால் தங்களுடைய நிலையை உயர்த்த முடியாத சூழ்நிலைகள், தேவனுடைய சமூகத்தையும் இழந்து பட்ட வேதனைகள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியையும் தேடுங்கள். நிச்சயமாக தேவன் எல்லா காரியங்களையும் பொறுப்பெடுப்பார். ஒருபோதும் கைவிட மாட்டார். எல்லாவற்றையும் மதினதன் காலத்தில் தேவன் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். ஜெபிப்போமா. அன்பின் பரலோக தகப்பனே, நல்ல நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, அவர்களை புரிந்து கொள்ளும்படியாய் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன இந்த வார்த்தையை நினைவு கூர்ந்து உம்முடைய சமூகத்தில் காத்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை கொடுங்கப்பா. எல்லா தேவைகளையும் சந்திங்கப்பா. ஆண்டவரே, வேதனையோடு, கஷ்டத்தோடு, வியாகுலத்தோடு, கடன் பிரச்சனையோடு, பாரங்களோடு யாராவது இருப்பார்களானால் என் தேவன் அவர்களை சந்திங்கப்பா. அற்புதங்களை செய்யுங்க. எல்லாவற்றும் உடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் என்ப இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.